ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் பேப்பர் 2க்கான சைக்காலஜிலேருந்து யூனிட் 3ல் உள்ள முக்கியமான ஒன் வேர்டு எல்லாமே ஒன் வேர்டு டைப்பில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கான வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். யூனிட் 3 அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன டாபிக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி யூனிட் 1 அண்ட் 2 வந்துட்டு நம்ம போன வீடியோவில் கொடுத்துருந்தோம். அதுக்கான வீடியோ லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒன் வேர்டு டைப்பில் வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ யூனிட் 3ல் உள்ள முக்கியமான ஒன் வேர்டு என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். யூனிட் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கவனம், புலன்காட்சி மற்றும் நினைவு அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ளே சப் டாபிக் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா கவனம், அதோட பொருள், அதோட தன்மை மற்றும் தீர்மானித்தல் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. புலனுணர்வு மற்றும் புலன்காட்சியோட விதிகள், புலன்காட்சியில் ஏற்படும் தவறுகள், திரிபு காட்சி மற்றும் இல்பொருள் காட்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு நினைவு அப்படிங்கிறதுக்கான பொருள், நினைவோட வகைகள் மற்றும் நினைவில் ஈர்த்தலை அளவிடும் முறைகள் அது என்ன, அதுக்கப்புறம் மறதினா என்ன அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருக்காங்க. இப்போ யூனிட் 3ல் உள்ள முக்கியமான ஒன் வேர்டு எல்லாமே பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். யூனிட் 1 to 10 வந்து சைக்காலஜி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து 120 rupees வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணி பே பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மெயில் ஐடி இருக்குது. kavitharamji2022@gmail.com அப்படிங்கிறத என்னோட மெயில் ஐடி. சப்போஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யூனிட் 3 அப்படிங்கிறதுக்கானதை பார்க்கலாம். இப்போ யூனிட் 3ஆன கவனம், புலன்காட்சி மற்றும் நினைவு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரே பார்வையில் மிக குறுகிய நேரத்தில் எத்தனை பொருட்களை அல்லது தூண்டல்களை ஒருவன் உணர்ந்து அறிகிறான் என்பதே அவனது கவன வீச்சு என்று வரையறுக்கப்படுகிறது. அடுத்து இரண்டாவது கொஸ்டின், கவர்ச்சி அல்லது அக்கறை மறைமுக கவனமாகும். கவர்ச்சி செயற்படும் போது கவனம் தோன்றுகிறது என்று கூறியவர் மெக்டூகல். அடுத்து மூன்றாவது கொஸ்டின், புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 விதிகள் வந்து கூறப்பட்டுள்ளது. அது என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு முழுமை காட்சி விதி, ரெண்டாவது அண்மை விதி, மூன்றாவது ஒப்புடைமை விதி, நான்காவது மூட்டை விதி, ஐந்தாவது தொடர்ச்சி விதி. இந்த 5 விதிகள் தான் புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகளாக வந்து காணப்படுது. அடுத்து நாலாவது கொஸ்டின், புலன்காட்சி முழுமையும் ஒருமைப்பாடும் பெற்று விளங்கும் கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா முழுமை காட்சி விதியில் காணப்படும். அதாவது 5 விதிகள் பார்த்தோம் இல்லையா, அதை எப்படி நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறோம். புலன்காட்சி முழுமையும் ஒருமைப்பாடும் பெற்று விளங்கும் கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா முழுமை காட்சி விதி. அடுத்த 5வது கொஸ்டின், புலன்காட்சியானது பொருட்கள் இடையே உள்ள நெருக்கம் அல்லது அண்மையினை ஒட்டி அமைவது அப்படின்னு பார்த்தோம்னா அண்மை விதின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து 6வது கொஸ்டின், பொருட்களின் உருவ ஒற்றுமைக்கு ஏற்ப அவற்றை வகைப்படுத்தி அறியும் விதி அப்படின்னு பார்த்தோம்னா ஒப்புடைமை விதி. அடுத்து 7வது கொஸ்டின், குறுகிய இடைவெளிகளை பூர்த்தி செய்து காணும் பொருட்களை முழுமைப்படுத்தி காணும் தன்மையை டேஸ் விதி என்கின்றோம் அப்படின்னா மூட்டை விதி. குறுகிய இடைவெளிகளை பூர்த்தி செய்து காணும் பொருட்களை முழுமைப்படுத்தி காணும் தன்மையை கூறும் விதி அப்படின்னு பார்த்தோம்னா மூட்டை விதி. அடுத்து 8வது கொஸ்டின், தொடர்ச்சி என்பது ஒரு கோடானது ஒரு குறிப்பிட்ட திசையில் ஆரம்பித்து அதே திசையில் தொடரும் வகையில் நாம் காண்பது அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ச்சி விதி. தொடர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கோடானது ஒரு குறிப்பிட்ட திசையில் ஆரம்பித்து அதே திசையில் தொடரும் வகையில் நம்ம அதை பார்க்குறது தான் தொடர்ச்சி விதின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்டினியூவாக நடக்கிறது. அதை தான் ஷார்ட்டாக சொன்னோம்னா இதில் வந்து தொடர்ச்சி விதிங்களை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 9வது கொஸ்டின், புலன் ஒன்று தூண்டப்படுவதால் ஏற்படும் உடனடி பயன் அப்படின்னு பார்த்தோம்னா புலனுணர்வு. அடுத்து 10வது கொஸ்டின், புலன்காட்சியின் 4 கூறுகளை குறிப்பிடும் அறிஞர் அப்படின்னு பார்த்தோம்னா அறிஞர் முர்ஃபி. அடுத்து 11வது கொஸ்டின், உணர்ச்சி, பொருள் கூறுதல் என்னும் 2 கூறுகளை கொண்ட உளச்செயல் அப்படின்னு பார்த்தோம்னா புலன்காட்சி. அடுத்து 12வது கொஸ்டின், புலன்காட்சியின் அகக்காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. மனப்பான்மை, தேவை, கருத்தேற்றம். அடுத்து 13வது கொஸ்டின், டேஸ் கொள்கையின்படி புலன்காட்சி முழுமையும் ஒருமைப்பாடும் பெற்று விளங்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கெஸ்டாட் கொள்கையினோட படி புலன்காட்சியானது முழுமையும் ஒருமைப்பாடும் பெற்று காணப்படுது. அடுத்து 14வது கொஸ்டின், ஒரு பொருளை வேறு ஒரு பொருளாக உணர்வதை டேஸ் என்கின்றோம். திரிபு காட்சி. ஒரு பொருளை வேறு ஒரு பொருளாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதை வந்து திரிபு காட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து 15வது கொஸ்டின், எந்தவித தூண்டலும் இல்லாமல் தூண்டல் இருப்பது போன்று உணர்வது. அதாவது ஒரு இப்போ ஒரு இடத்துல ஒரு பொருள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது இருக்கிற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா, அது வந்து இல்பொருள் காட்சி அப்படின்னு சொல்லி அழைப்போம். அதாவது பிரம்ம மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் இல்பொருள் காட்சி அப்படிங்கிறதுல காணப்படும்.
அடுத்து 16வது கொஸ்டின் சாயல்களின் வகைகள். சாயல்களோட வகைகள் பார்த்தோம்னா 5 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. காட்சி சாயல்கள், கேள்வி சாயல்கள், சுவை சாயல்கள், மனச்சாயல்கள், தொடு சாயல்கள் அப்படின்னு சொல்லி 5 வகையாக காணப்படுது. அடுத்து 17வது கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட தூண்டல் சரியாக புரிந்து கொள்ளும் போது டேஸ் ஏற்படுகிறது. புலன்காட்சி அப்படிங்கிறது நிகழ்வு ஏற்படுது. அடுத்து 18வது கொஸ்டின் அறிதலின் முதல் அடிப்படை நிலை என்னன்னு பார்த்தோம்னா புலன்காட்சி அறிதல். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஐடென்டிஃபை பண்ணுறதில்ல. அடுத்து 19வது கொஸ்டின் புலன் உணர்ச்சிகளால் ஏற்படாத மன உருவங்களை டேஸ் என்று குறிப்பிடுகிறோம். சாயல்களின் துணை கொண்டு அறிதல். அடுத்து 20வது கொஸ்டின் புலன்காட்சியில் முதலில் தோன்றிய பொருள் இன்றி அப்பொருள் பற்றி உணர்தலை டேஸ் என்கின்றோம். சாயல் அல்லது மனபிம்பம் சொல்லுவோம். அடுத்து 21வது கொஸ்டின் குழந்தைகள் பெரும்பாலும் டேஸ் சாயல்களையே சிந்தனையில் பயன்படுத்துவர். புலனீடான சாயல்களை தான் குழந்தைகள் பெரும்பாலும் அவங்களோட சிந்தனையில் பயன்படுத்துவாங்க. அடுத்து 22வது கொஸ்டின் ஒரு பொருளையோ செயலையோ தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியை கவனம் என்று கூறியவர் மெக்டூகல். இந்த மாதிரி சில அந்த கோட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, எதை யார் கூறினாங்க அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து 23வது கொஸ்டின் புலன்காட்சி உற்றுநோக்கல் போன்ற செயலுக்கு அடிப்படையாக அமைவது கவனம். அடுத்து கவனித்தல் அப்படிங்கிறது டேஸின் செயல் அப்படின்னு பார்த்தோம்னா பெருமூளையோட செயல். கவனித்தல் அப்படிங்கிறது பெருமூளையோட செயலாக காணப்படும். நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 25வது கொஸ்டின் கவனித்தலை தீர்மானிக்கும் புறக்காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க, புதுமை. அடுத்து 26வது கொஸ்டின் கவனித்தலை தீர்மானிக்கும் அகக்காரணி அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டங்கள், புறக்காரணி அப்படின்னு பார்த்தோம்னா புதுமை. அடுத்து 27வது கொஸ்டின் எத்தனை பொருட்களை டேஸ் கவனிக்க முடியுமோ அப்பொருளின் எண்ணிக்கையை கவனம் வீச்சு எனலாம். எத்தனை பொருட்களை ஒரு நொடியில் நம்மளால் கவனிக்க முடியுமோ அப்பொருட்களோட எண்ணிக்கையை தான் நம்ம கவனம் வீச்சுன்னு சொல்லுவோம். அடுத்து 28வது கொஸ்டின் டாட் ஃபிகர்ஸ் புள்ளி அட்டைகள் பயன்படுத்தப்படும் கருவி அப்படின்னு பார்த்தோம்னா டாச்சிஸ்டாஸ்கோப். அடுத்து 29வது கொஸ்டின் செய்தி கோட்பாடு என்னும் கோட்பாடு விளக்குவது கவனம். அடுத்து 30வது கொஸ்டின் முதிர்ச்சி அடைந்த ஒருவரது கவனம் வீச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 6 to 8 காணப்படும். அடுத்து 31வது கொஸ்டின் ப்ரூனரின் பொதுமை கருத்து உருவாக்கும் படிநிலை கோட்பாடு டேஸ் நிலையில் காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 3 நிலையில் காணப்படும். அந்த 3 நிலைகள் என்னன்னு பார்த்தோம்னா செயல்படு நிலை, உருவக நிலை, குறியீட்டு நிலை அப்படிங்கிற 3 நிலையில் காணப்படும். அடுத்து 32வது கொஸ்டின் கிளவுஸ் மெயிர் பொதுமை கருத்து உருவாகும் படிநிலை கோட்பாடு டேஸ் நிலைகளில் காணப்படுது. ஃபஸ்ட்டு பார்த்தது யாரோடது, ப்ரூனரோடது. நோட் பண்ணிக்கோங்க, ப்ரூனரோடது 3 நிலையில் காணப்படும். செயல்படு நிலை, உருவக நிலை, குறியீட்டு நிலை. அடுத்து கிளவுஸ் மெயிர் அவங்களோடது பார்த்தோம்னா 4 நிலையில் காணப்படும். புலனீடான நிலை, மீண்டும் உணரும் நிலை, வகைப்படுத்தும் நிலை, முறையான அல்லது கருத்தியல் நிலை அப்படிங்கிற 4 ஸ்டேஜஸில் காணப்படும். அடுத்து 33வது கொஸ்டின் அறிதிறன் வளர்ச்சி படிநிலை கோட்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஜீன் பியாஜே. அடுத்து 34வது கொஸ்டின் ஒரு பொருளை பற்றி அறிய அதை உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ கையாள வேண்டும். இவ்வகை செயல்களின் தொகுப்பை டேஸ் என்று பியாஜே அழைக்கின்றார். இதை ஸ்கீமா அப்படின்னு சொல்லி பியாஜே அவர்கள் அழைக்கிறாரு. அடுத்து 35வது கொஸ்டின் ஜீன் பியாஜேயோட புலனியக்க நிலை, அதாவது நமக்கு சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க இல்லையா, அதில் அதுக்கான வயது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 0 முதல் 2 வயது வரை புலனியக்க நிலை அப்படிங்கிறது காணப்படுது. அடுத்து 36வது கொஸ்டின் ஜீன் பியாஜேவோட செயலுக்கு முற்பட்ட நிலை அப்படின்னு பார்த்தோம்னா 2 வயது முதல் 7 வயது வரை காணப்படும். இது ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அடுத்து 37வது கொஸ்டின் ஜீன் பியாஜேவின் புலனீடான செயல்நிலை அல்லது பருப்பொருள் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 7 முதல் 11 வயது வரை காணப்படும். அடுத்து 38வது கொஸ்டின் ஜீன் பியாஜேவின் கருத்தியல் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா இது ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். 11 வயதுக்கு மேல் காணப்படும். அடுத்து 39வது கொஸ்டின் கற்பித்தலில் கருத்துப்பட உருவாக்க முறையை விரிவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, ராபர்ட் எம் காக்னே. அடுத்து 40வது கொஸ்டின் குழந்தைகள் டேஸ் மூலம் கற்கிறார்கள், புலன்கள் மூலம் கற்கிறார்கள். அடுத்து 41வது கொஸ்டின் உளக்காட்சிகள் அதாவது இமேஜஸ் அப்படிங்கிறது எதனோட கருவிகளாக காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளுருவாக்கம். அடுத்து 42வது கொஸ்டின் தெளிவான கவனம் என்பது டேஸ் மீண்டும் மீண்டும் துணிவான செயல் மூலம் பெறப்படுவது ஆகும்.
அடுத்து 43வது கொஸ்டின், ஒத்த வயதினரின் ஓங்குத்தன்மை காணப்படும் பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா குமர பருவம். இப்போ வந்து யூனிட் 3ல உள்ள முக்கியமான ஒன்வேர்டு எல்லாமே பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் வந்து யூனிட் 4ல உள்ள முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். நம்மளோட வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.